வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத பலன்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிப்ரவரி மாதம் நிறைவடைந்து புத்தம் புதிய மார்ச் மாதம் பிறந்துள்ளது. இந்த மாதம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், அதிர்ஷ்டம் மற்றும் மிக முக்கியமான கிரக மாற்றங்களின் காலமாக அமையப் போகிறது. கடந்த காலத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் ஒரு அரிய கிரக சேர்க்கையும் இந்த மாதத்தில் நடக்க உள்ளது. சரி, இனி இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை விரிவாக பார்க்கலாம். மாதத்தின் முக்கிய கிரக மாற்றங்கள், கீ பிளானட்டரி டிரான்செட்ஸ். மார்ச் மாதம் முழுவதும் பல முக்கிய கிரக இயக்கங்கள் நிகழ உள்ளன. இவை உங்கள் வாழ்வின் வெவ்வேறு பகுதிகளை நேரடியாக பாதிக்கும். எனவே இந்த மாற்றங்களை தெரிந்து கொள்வது மிக அவசியம். மார்ச் 2 சுக்கிர பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் வீட்டிற்கு, அதாவது தொழில் ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இது ஒரு மிக முக்கியமான மாற்றம். சுக்கிரன் உங்கள் 10ஆம் வீட்டில் மீனம் ராசியில் உச்சம் பெறுகிறார். இது மாளவிய யோகத்தை உருவாக்கி உங்கள் வேலையில் புகழ், வசீகரம் மற்றும் அங்கீகாரத்தை கொண்டுவரும். மார்ச் 6 சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி அமர்வது மிகவும் சாதகமானது. இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த வேலைகள் இனி பூர்த்தியாகும். மார்ச் 13 புதன் பகவான் வக்கர நிவர்த்தி, அதாவது பின்னோக்கிய பயணத்திலிருந்து நேர்முகமாக மாறுதல் அடைகிறார். இது உங்கள் சிந்தனை தெளிவையும் செயல்பாட்டு திறனையும் அதிகரிக்கும். மார்ச் 14 சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் வீட்டிற்கு, அதாவது தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். சூரியன் 10ஆம் வீட்டில் நுழைந்து திக்பலம், அதாவது திசை பலம் அடைவதால் பதவி உயர்வு, புதிய தலைமை பொறுப்பு அல்லது அரச ஆதரவு போன்றவை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 27 சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து 11ஆம் வீட்டிற்கு, அதாவது லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். இது மாத இறுதியில் லாபத்தையும் வருமானத்தையும் குறிக்கிறது. வியாபாரம் மற்றும் தொழில் மாதத்தின் ஹைலைட். இந்த மார்ச் மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு மிகச் சிறந்த மாதம் என்று சொன்னால் அது மிகையல்ல. உங்கள் பொது நற்பெயருக்கு இந்த ஆண்டின் சிறந்த மாதமாக இது அமையும். தொழில் ஸ்தானத்தில் கிரகங்களின் கூட்டம். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய் என பல கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்தை மிக வேகமாக்கும். பதவி உயர்வும் அங்கீகாரமும். 10ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் இருப்பதால் உங்கள் பெயர், புகழ், அந்தஸ்து, திடீர் அதிர்ஷ்டம், கீர்த்தி, செல்வாக்கு என அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும். வேலையில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்பு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் அமையும். வேறு வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இடமாற்றமும் உண்டாகும். வியாபாரிகள் நிலை. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் புதிய வணிக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பமையும். கடினமான சூழ்நிலைகள் கூட சாதகமாக மாறும். பங்குதாரர்கள் மூலம் லாபம் கிடைக்கும். பழைய கடையை புதுப்பித்து விரிவடைப்பீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வேலை சுமை அதிகரித்தாலும் அது உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் கூட்டும். செலவுகள். வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். பணத்தை முதலீடு செய்வீர்கள். புதிய முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். சொத்து வாங்குவதற்கான யோகமும் உண்டாகும். நிதிநிலை. வருமானமும் முதலீடும். நிதிநிலை நேர்மறையாக இருந்தாலும் கவனமான மேலாண்மை தேவை. லாபம். மாத இறுதியில் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு, அதாவது 11ஆம் வீட்டிற்கு மாறுவதால் பண வரவு கூடும். வியாபாரத்தில் லாபம், முதலீட்டில் ஆதாயம், நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு ஆதாரங்கள் அல்லது ஏற்றுமதி வணிகங்கள் மூலம் லாபம் கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. முதலீட்டில் எச்சரிக்கை. பங்கு சந்தையில் இந்த மாதம் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. வீண் விரயம் ஏற்படுவதற்கான அமைப்பு இருப்பதால் கவனம் தேவை. பாதுகாப்பான நீண்டகால முதலீடுகளில் ஒட்டிக்கொள்வது நல்லது. பாக்கிகள் வசூல். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வராத பணம் வந்து சேரும். சேமிப்பு. சொத்து சேர்க்கை ஏற்படும். சேமித்து வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். குடும்பம். குடும்பத்தில் பொதுவாக அமைதி நிலவும். ஆனால் உங்கள் கவனம் வெளி உலகின் மீதும் தொழில் மற்றும் பயணத்தின் மீதும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவு.
கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்துச் செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். கருத்து வேறுபாடுகள் தீர்வு. முதல் 15 நாட்களுக்கு தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மனைவியுடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து போகும். எனவே பொறுமை அவசியம். பெண்களுக்கு இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும். பணிக்குச் செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியம். லக்கினத்தில் உள்ள குரு பகவானால் உங்கள் ஆரோக்கியம் பெரும்பாலும் பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் ஆற்றலுடன் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். எச்சரிக்கைகள். முதல் 15 நாட்களில் உடல் நலத்தில் குறிப்பாக சளி மற்றும் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பித்த ஏற்றத்தாழ்வு. 9ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் ராகு சேர்க்கை பித்த ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி அதிக காரமான உணவுகளை தவிர்க்க வழிவகுக்கும். மன அழுத்தம். 10ஆம் இடத்தில் சனி இருப்பதால் வேலை தொடர்பான மன அழுத்தம் உங்கள் தூக்கத்தை பாதிக்கும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே வேலையிலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும். தீ ஆயுதங்கள். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை. பயணங்கள். நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணத்தின் போது தசைப்பிடிப்புகளை தவிர்க்க அவ்வப்போது எழுந்து நடப்பது நல்லது. கல்விக்கான பலன்கள். கல்வியில் கவனம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிப்பது நல்லது. இந்த மாதம் தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் சிறந்த அடித்தளத்தை அமைக்க வேண்டிய நேரம் இது. உயர்கல்வி. உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். போட்டித் தேர்வுகள். மார்ச் 13க்கு பிறகு புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் சிந்தனை தெளிவு அதிகரித்து போட்டித் தேர்வுகளுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நட்சத்திரம் வாரியான பலன்கள். உங்கள் நட்சத்திரத்திற்கு ஏற்ப சில சிறப்பு பலன்கள் இங்கே உள்ளன. மிருகசீரிஷம் 3,4 பாதங்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. திருவாதிரை. குடும்ப உறுப்பினர்களுக்கு துணி போன்றவை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு குறையும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள். புனர்பூசம் 1,2,3 பாதங்கள். எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பண வரவு கூடும், ஆனால் எதிர்பார்த்த செலவும் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஸ்பெஷல் ஹைலைட்ஸ். 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் கிரக சேர்க்கை. மார்ச் மாதம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் சனி சுக்கிரன் இணைவுகள் நிகழப்போகிறது. இது உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வரப்போகிற அபூர்வமான கிரக சேர்க்கை. குருவின் வக்ர நிவர்த்தி. 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் 1, 5, 9 இடங்கள் இயங்க ஆரம்பிக்கும். சிந்தனையும் செயலும் அதிகரிக்கும். பரிகாரங்கள் மற்றும் வழிபாடு. இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்க சில பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். முருகன் வழிபாடு. கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பிரச்சனைகள் குறையும், மனதில் அமைதி உண்டாகும். பெருமாள் வழிபாடு. பெருமாளை புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வணங்கினால் திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கால பைரவர் அல்லது சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவது உங்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை தரும். தானம். வாய்ப்பு கிடைத்தால் மானை பார்ப்பதும் உளுந்தவடை தானம் செய்வதும் இந்த மாதம் உங்களுக்கு ராஜயோகத்தை உறுதிப்படுத்தும். கவனிக்க. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது. அதிர்ஷ்ட காலங்கள் மற்றும் தினங்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வியாழன். அதிர்ஷ்ட தினங்கள் 14, 15, 16. சந்திராஷ்டம தினங்கள் கவனம் தேவை 21, 22. சுருக்கமாக மாதத்தின் முக்கிய அம்சங்கள். துறை. மார்ச் 2026 மிதுனம் பலன்கள். தொழில் வேலை. சிறப்பான மாதம். பதவி உயர்வு, அங்கீகாரம், புதிய வேலைவாய்ப்பு, மேலதிகாரிகளின் ஆதரவு. 10ஆம் இடத்தில் சூரியன் சனி சுக்கிரம் சேர்க்கையால் தொழில் உச்சம். நிதி. பணவரவு அதிகரிப்பு, முதலீடுகள், சொத்து சேர்ப்பு, ஆனால் பங்கு சந்தை முதலீட்டில் எச்சரிக்கை. பாக்கிகள் வசூல். குடும்பம் உறவு. வாழ்க்கை துணையின் ஆதரவு, குடும்பத்தில் அமைதி. முதல் பாதியில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியம். சளி காய்ச்சல் கவனம்.
அமிலத்தன்மை தவிர்க்க உணவு கட்டுப்பாடு. வேலை அழுத்தம் தூக்கத்தை பாதிக்கும். மாணவர்கள், கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. பாடங்களை மீண்டும் மீண்டும் படிப்பது நல்லது. உயர்கல்வி திட்டங்களுக்கு நல்ல நேரம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் மதிநுட்பத்தாலும் அறிவுத்திறனாலும் அனைவரையும் வெல்லக்கூடியவர்கள் நீங்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு செம்மையான மாற்றத்தை, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனை வழங்கும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ள இந்த நேரத்தில் உங்களின் இலக்குகளை நோக்கி உறுதியாக செயல்படுங்கள். எல்லா நலன்களும் உங்களை வந்தடைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.